ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி மிளகாய் பொடி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். உளுந்து 1 கப் வேணும். இதுக்கு காஞ்ச மிளகாய், நீட்டு மிளகாய் ஒரு 12 நம்பர், வெள்ளை எள்ளு ஒரு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி வேணும், கல்லுப்பு 2 டீஸ்பூன் தலை தட்டின மாதிரி, அதே மாதிரி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம உளுந்தை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். உளுந்து கூட நம்ம காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் போட்டு நம்ம ஸ்லோவாக வறுக்க ஆரம்பிக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நமக்கு அந்த நிறம் மாறி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். நல்ல ஒரு அரோமா வரும், நல்ல வாசனை வரும். பாருங்க, லைட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது கலரு. ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்க்கணும். அதே மாதிரி 1 கைப்பிடி கருவேப்பிலை. இது நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. இதையும் போட்டு பொறுமையாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எள்ளு ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு பொரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா பொறுன்னு ஆகிடும். அதுலேயும் ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த வறுத்த உளுந்தை நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் ஃபஸ்ட்டு இந்த எடுத்து வச்சிருக்கிற கல்லுப்பு, இப்போ இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற உளுந்து எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு கொரகொரப்பு தன்மையோட மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 90% நல்லா கொரகொரப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இட்லி மிளகாய் பொடிக்கு இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொடுத்துருக்கிற இந்த அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.